மற்றொரு அண்மைச் செய்தி. திருவேற்காடு அருகே கோலடியில் சாலை மறியலில் ஈடுபட்டவர்கள் வலுக்கட்டாயமாக கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள். காவல்துறையின் கைது நடவடிக்கையின் போது பெண்கள் சிலர் மயங்கி விழுந்ததால் பதற்றம் அதிகரித்திருக்கிறது. அண்மைச் செய்தியை பார்த்து வருகிறோம். காலை 8 மணியிலிருந்து போராட்டம் நடைபெற்று வரக்கூடிய நிலையில் சாலை மறியலில் ஈடுபட்டவர்கள் வலுக்கட்டாயமாக கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள். விவரங்களோடு இணைந்திருக்கிறார் செய்தியாளர் நவீன். காவல்துறையினுடைய கைது நடவடிக்கையின் போது பெண்கள் மயங்கி விழுந்ததாக தகவல் வெளியாகி இருக்கு. என்ன நடக்கிறது? ஆக்கிரமிப்பு அகற்றுவதை கைவிட வலியுறுத்தியும் ஆக்கிரமிப்பு அகற்ற கொடுக்கப்பட்ட நோட்டீஸ் பெறப்பட்ட காரணத்தால் மன உளைச்சலில் கூலி தொழிலாளி ஒருத்தர் தூக்கிட்டு தற்கொலை செய்த விவகாரத்திற்கு நீதி கேட்டும் இன்று காலை 8 மணி முதல் தொடர்ந்து திருவேற்காடு பகுதி கோலடி மக்கள் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். தொடர்ந்து 8 மணி நேரத்துக்கு மேலாக போராட்டத்தில் ஈடுபட்டு வந்த மக்கள் தற்போது கைது நடவடிக்கையில் போலீஸ் ஈடுபட்டிருக்கின்றது. தொடர்ந்து 8 மணி நேரத்துக்கு மேலாக இந்த பகுதி மக்கள் உணவருந்தவர்கள் கூட ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டு வந்தனர். இன்று ஏற்கனவே இறந்து போன சங்கர் அவரது உடல் தற்போது வரை எடுக்கப்படாத சூழலில் இந்த ஆர்ப்பாட்டம் தொடர்ந்து வந்தது. இதன் காரணமாக இந்த திருவேற்காடு அம்பத்தூர் சாலை முடங்கியது. மாற்றுப்பாதையில் வாகனங்கள் சென்று வந்தாலும் பொதுமக்கள், காவல்துறை, வருவாய்த்துறை உள்ளிட்ட அதிகாரிகளின் பேச்சுவார்த்தை தொடர்ந்து தோல்வியடைந்து இவர்கள் ஆர்ப்பாட்டம் தொடர்ந்து வந்த சூழலில் தற்போது போலீசார் இந்த நடவடிக்கை எடுத்துள்ளனர். ஏற்கனவே பகுதி மக்கள் உணவருந்தாமல் போராட்டத்தில் ஈடுபடுற சூழலில் இந்த திடீர் கைது நடவடிக்கை அடுத்து அங்க போராட்டத்தில் ஈடுபட்ட சில பெண்கள் மயங்கி இருந்தனர். இதனால் அந்த பகுதியில் பதற்றம் நிலவியது. ஏற்கனவே 100க்கும் மேற்பட்ட போலீசார் குவிக்கப்பட்டிருந்த சூழலில் தற்போது பேருந்துகளில் பெண்கள் உள்ளிட்டோரை கைது செய்து தனியார் மண்டபத்தில் அடைத்திருக்கின்றனர். இந்த சமூக பகுதியில் பெரும் கண்டனத்தை ஏற்படுத்தியிருக்கின்றது. அவர்கள் இந்த ஆக்கிரமிப்பு நடவடிக்கையை கைவிட வேண்டும். அதே போன்று இந்த இறந்தவருக்கு நீதி கேட்டுதான் இந்த ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டு வந்தனர். தற்போது கூட இன்னும் சில நேரத்தில் இந்த பகுதியில் நாம் தமிழர் கட்சி வருகின்ற சீமான் இந்த போராட்டத்துக்கு ஆதரவு தெரிவித்தும் அதே போன்று இறந்தவர்கள் இரங்கல் தெரிவிக்க வர இருந்த சூழலில் தற்போது இந்த கைது நடவடிக்கை உற்றுநோக்கப்படுகின்றது. கார்த்திகா, விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி நவீன்குமார்.